வணக்கங்க. வணக்கம்மா, உட்காருங்க. ஆ, சௌக்கியம் தானே? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. கடவுள் அருளால எந்த குறையும் இல்ல. ரொம்ப நல்லதுமா. இது என் கடைசி பையன் கார்த்தியோட ஜாதகம். அவனுக்கு நேரம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. அம்மா, நான் கேக்குறேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. கேளுங்க, நான் தப்பா நினைக்க மாட்டேன். இது நாள் வரைக்கும் 10-15 முறை ஜாதகம் பார்க்க வந்திருக்கீங்க. ஆனா வர ஒவ்வொரு முறையும் உங்க கடைசி மகன் ஜாதகத்தை மட்டும்தான் கொண்டு வரீங்க. ஒரு தடவை கூட உங்க மத்த 2 பசங்க ஜாதகத்தை கொண்டு வந்ததே இல்ல. அது ஏமா? என் கடைசி பையன் கார்த்தி பிறக்கிற வரைக்கும் எங்க குடும்பம் ரொம்ப கஷ்டத்துல இருந்துச்சு. தொழிலும் நல்லா இல்ல, நஷ்டத்துக்கு மேல நஷ்டம். ஆனா கார்த்தி பிறந்ததுக்கு அப்புறம் அவன் வளர வளர எங்க குடும்ப கஷ்டம் எல்லாம் தீந்து குடும்பமும் வளர ஆரம்பிச்சது. தொழிலையும் லாபத்துக்கு மேல லாபம் வந்தது. பெரிய அளவுல நிறைய பிரான்ச்சஸ் எல்லாம் நாங்க ஓபன் பண்ணோம். இன்னைக்கு அபிராமி காஸ்மெட்டிக்ஸ் இல்லாத வீடே இல்லைங்கிற நிலைமை வந்திருக்கு. அது உருவானதே கார்த்தியாலதான். கார்த்தியோட நேரம் காலம் நல்லா இருந்துச்சுன்னா எங்க குடும்பமும் நல்லா இருக்கும். குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் நல்லா இருப்பாங்க. அதனாலதான் நான் கார்த்தியோட ஜாதகம் மட்டும் பாக்குறேன். சரிங்கம்மா, இப்பவே பார்த்து சொல்றேன். சரிங்க. என்ன ஜோசியரே, கார்த்தியோட நேரம் காலம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? தம்பி ராசிக்கு இந்த சனி பயிற்சி 7 சனியா இருக்குமா? அப்படியா? அதனால ஒன்னும் பிரச்சனை இருக்காதுல்ல? அப்படி சொல்ல முடியாதுமா. கர்மகாரகன் சனி அதுக்குண்டான பலனை கொடுத்தே தீருவான். என்ன ஜோசியரே சொல்றீங்க? இந்த ஜாதகருக்கு இப்ப நேரம் அவ்வளவு சரியில்லைன்னு தான் சொல்லணும். ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்குமா. எதுவா இருந்தாலும் நீங்க தயங்காம சொல்லுங்க ஜோசியரே. ஜாதகரோட மாத்ருஸ்தானமான 4ஆம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்குமா. அதனால அம்மாவுக்கும் மகனுக்கும் மனஸ்தாபம் ஏற்படலாம். ஹலோ ஹலோ, நான் ஐஸ்வர்யா பேசுறேன். நானே உங்களுக்கு போன் பண்ண நினைச்சேன், நீங்களே பண்ணிட்டீங்க. சிதம்பரம் சாருக்கு கார் ஆக்சிடென்ட் ஆகி ஐசியூல இருக்காரு மேடம். ஆக்சிடென்டா? ஐசியூல இருக்காரா? எந்த ஹாஸ்பிடல்? இப்ப எப்படி இருக்காரு? எஸ்ஆர் ஹாஸ்பிட்டல் மேடம். சார் கூட அவர் ஒய்ஃப் மாயா மேடம் இருக்காங்க. அவங்க தான் உங்களுக்கு கால் பண்ண சொன்னாங்க. மேடம் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. உடனே புறப்பட்டு வாங்க மேடம். சரி சரி, நான் வரேன். சிதம்பரம் வைஃப் எதுக்காக என்ன பார்க்கணும்னு சொல்றாங்க? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், சொல்லுங்க மேடம். மிஸ்டர் சிதம்பரம் ஐசியூல இருக்கிறதா சொன்னாங்க. ஐசியூ எங்க இருக்கு? நேரா போய் ரைட்ல போங்க. தேங்க்யூ. சிதம்பரம் வைஃப் எதுக்காக என்ன பார்க்கணும்னு நினைக்கிறாங்க? யார் அவங்க? என்கிட்ட என்ன கேட்க போறாங்க? இவங்க தான் சிதம்பரம் வைஃபா இருக்கும் போல. ஒரு நிமிஷம், நான் திரும்ப கால் பண்றேன். சொல்லுங்க. மிஸ்டர் சிதம்பரம்? எஸ், அது நான் தான். என் பேரு மாயா. நான் ஐஸ்வர்யா. ஐ நோ. உங்களை நேர்ல பாக்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனா உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன்.
அப்படியா? எப்படி கேள்விப்பட்டீங்க? யார் சொன்னாங்க? நட்சத்திரா. நட்சத்திரவா சொன்னா? ஆமா, நட்சத்திராவை உங்களுக்கு எப்படி தெரியும்? நட்சத்திரா வேற யாரும் இல்ல, என்னோட அக்கா. நட்சத்திராவோட தங்கச்சியா நீங்க? நீங்க எல்லாம் கூப்பிட வேணாம். என் அக்காவை எப்படி உரிமையோட கூப்பிடுவீங்களோ அதே மாதிரி என்னையும் கூப்பிடுங்க. ம், சரி. எனக்கு ஒரு சந்தேகம், கேட்கலாமா? என்ன சந்தேகம்? நட்சத்திராவை விட வயசுல சின்னவளா இருக்கனா எப்படி மிஸ்ஸஸ் சிதம்பரம் ஆனன் தானே? அதேதான். என் அக்கா நட்சத்திராக்காக தீபாவையும் கார்த்தியையும் பழி வாங்கதான் நான் சிதம்பரத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு திடீர்னு கார்த்தி வீட்ல எல்லார்கிட்டயும் நாளைக்கு தீபாவோட பர்த்டேக்கு பல்லவிய வர வைக்க போறதா சொன்னாரு. அப்போ தீபா தான் பல்லவின்னு கார்த்திக்கு தெரிஞ்சிருக்குமா? கார்த்திக்கு எல்லா விஷயமும் தெரியும். அது மட்டும் இல்ல, சிதம்பரத்துக்கிட்ட கார்த்தி சவால் விட்டிருக்கான். சவாலா? என்ன சவால்? தீபாவை பெரிய சிங்கராக்கி காட்டுறேன்னு சிதம்பரத்துக்கிட்ட சவால் விட்டிருக்கான். தீபாக்கு தானே கால் பண்றீங்க? ஆமா கார்த்தி. தீபா தான் பல்லவின்னு உங்களுக்கு முன்னாடி தெரியும்ல? தெரியும் கார்த்தி. அது தெரிஞ்சு நீங்க கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. சாரி கார்த்தி. உங்களுக்கு தெரிஞ்சா தீபா வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வரும்னு தான் சொல்லல. தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு எப்படி கார்த்தி பல்லவி தான் தீபான்னு தெரியும்? பல்லவி யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணி அந்த குழந்தைங்க ட்ரஸ்ட்ல அவங்கள பாட வைக்கணும்னு ஏற்பாடு பண்ணதே நான் தான். அவங்க அங்க பாடும்போது தான் பல்லவியும் தீபாவும் ஒண்ணுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் இந்த விஷயத்த நீங்க தீபா கிட்ட சொல்லாதீங்க. தீபாவோட பர்த்டே அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி நானே சொல்றேன். சரி கார்த்தி, நான் யார்கிட்டயும் சொல்லல. அந்த தீபாவை எப்படியாவது பழி வாங்கணும். அவளை ஒண்ணுமில்லாதவளா ஆக்கி அந்த வீட்ல இருந்தே விரட்டி விடணும். அதுக்கு உங்களோட ஹெல்ப் எனக்கு வேணும். அதுக்காக தான் இங்க உங்களை வர சொன்னேன். ஆரம்பத்துல இருந்தே அந்த தீபாவை எனக்கு பிடிக்காது. அவளை எப்படா வீட்டை விட்டு விரட்ட சான்ஸ் கிடைக்கும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவளை வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு நான் உனக்கு உதவி பண்றேன். ஹலோ ரூபஸ்ரீ, கார்த்திக்கு தீபா தான் பல்லவிங்கிற உண்மை தெரிஞ்சு போச்சு. அதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் தான் கார்த்திக் ஆள் வச்சு அடிச்சு தீபா பாடுறத பார்க்க முடியாம தடுத்துட்டேனே. அப்புறம் எப்படி கார்த்திக்கு தீபா தான் பல்லவின்னு தெரியும்? கார்த்திக் எல்லாத்தையும் கடந்து தீபா பாடின இடத்துக்கே போய் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா. நீ எதுவுமே தெரியாம வீட்ல உட்கார்ந்துகிட்டு இருக்க. உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட கார்த்தி தீபாவை பெரிய சிங்கராக்கி காட்டுறேன்னு சிதம்பரம் சார் கிட்ட சவால் விட்டுருக்கான். நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? நான் எதுக்காக உன்கிட்ட போய் சொல்ல போறேன்? நானும் நட்சத்திராவோட சிஸ்டர் மாயாவும் தீபாவை ஒழிச்சுக்கட்ட கூட்டணி போட்டிருக்கோம். நீயும் எங்க கூட வந்து சேர்ந்துக்கோ. உங்ககிட்ட உண்மையை சொல்ல முடியாம போனதுக்கு காரணம் தீபா பண்ண சத்தியம் தான் மாப்ள. நீங்க துரோகின்னு சொல்லிட்டீங்க. தீபா மனசு உடைஞ்சு தற்கொலை பண்ணிக்க போயிட்டாங்க. எங்க அக்கா சந்தோஷமா இருக்கிறது இப்ப உங்க கையில தான் மாமா இருக்கு.
அவ சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பெரிய பாடகி ஆகணும், எல்லா ஊர்லயும் போய் கச்சேரி பண்ணணுங்கிறது தான் தீபாவோட ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே. என்ன இது, மீனாட்சி அக்காவை காணோம்? ஒருவேளை கிச்சன்ல இருப்பாங்களோ? சரி, அப்புறமா பார்த்து பேசிக்கலாம். குட் மார்னிங் குட் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நான் மாயா, மாயா சிதம்பரம். உட்காருங்க. என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? உங்களை பத்தி நட்சத்திரா சொன்னது எல்லாம் சரியாதான் இருக்கு. நட்சத்திராவா? நட்சத்திராவா உங்களுக்கு தெரியுமா? பரவாயில்லையே, நட்சத்திராவை அவ்வளோ ஞாபகம் வச்சிருக்கீங்க. எப்படி வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களை மறக்க முடியாதோ, அந்த மாதிரி சில கெட்ட விஷயங்களையும் மறக்க முடியாது. சரி, அதை விடுங்க. நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. அதை விடுங்க, நீங்க நட்சத்திராவை வேணா விட்டு தள்ளலாம். ஆனா இத உங்களை நேர்ல பார்த்து சொல்றதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என் அக்கா நட்சத்திராவை விட அந்த தீபா எந்த அளவுக்கு உயர்ந்தவன்னு என் அக்காவை வேண்டான்னு ஒதுக்கிட்டு தீபாவை கல்யாணம் பண்ணிட்டீங்க. எல்லாத்துக்கும் மொத்தமா திருப்பி கொடுக்கதா நான் வந்திருக்கேன். தீபாவை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கும் உங்க அக்காக்கும் எந்த அருகதையும் கிடையாது. உங்க அக்கா நட்சத்திரா ஒரு ஃப்ராடு. அவங்க ஃப்ராட் தனம் பண்ணி தான் என்ன கல்யாணம் பண்ண பார்த்தாங்க. என் அக்கா நட்சத்திரா பண்ணது ஃப்ராடுன்னா பல்லவி விஷயத்துல தீபா பண்ணதுக்கு பேர் என்ன? என் அக்கா வச்சும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் ஃப்ராடு பண்ண. ஆனா அந்த தீபா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பல்லவி விஷயத்துல ஃப்ராடு பண்ணிருக்கான். உங்களை ஏமாத்திட்டு பாட்டு பாடியிருக்கா. அது உங்களுக்கு தப்பா தெரியலையா? என்னங்க, எதை எது கூட கம்பேர் பண்ணி பேசுறீங்க? தீபா என்னோட ஒய்ஃப். அவங்கள பத்தி தப்பா பேசினா நான் பார்த்து சும்மா இருக்க மாட்டேன். நான் இன்னைக்கு சிதம்பரத்தை கல்யாணம் பண்ணிருக்கேன்னா அதுக்கு காரணம் அந்த தீபா. அந்த தீபா மட்டும்தான். நான் அவளை சும்மா விட மாட்டேன். கண்டிப்பா பழி வாங்குவேன். தீபாவை மருமகளா ஏத்துக்காத உங்க அம்மாவே தீபாவோட கழுத்தை புடிச்சு உங்க வீட்டை விட்டே வெளியே விரட்டுற மாதிரி பண்ணுவேன். என் ஹஸ்பண்ட் கிட்ட அவரோட மியூசிக் சாம்ராஜ்யத்தை அழிச்சு நடுத்தருவுல நிறுத்துவேன்னு சொன்னீங்களாமே. இப்போ நான் சொல்றேன், உங்க மியூசிக் சாம்ராஜ்யத்தை அழிச்சு உங்களை நடு தெருவுல நிறுத்துவேன். அது மட்டும் இல்ல,
என் அக்கா நட்சத்திராவ மருமகளா ஏத்துக்காத அபிராமியோட கூட்டு குடும்பத்தை பிரிச்சு அண்ணன் தம்பிக்குள்ள அடிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போக வச்சு உங்களுக்கு எதிரா நிறுத்துவேன். மொத்த குடும்பத்தையும் சின்ன பின்னமாக்குவேன். நான் சொன்னதெல்லாம் அப்படி செய்யலன்னா நான் நட்சத்திரா சிஸ்டர் மாயா இல்ல. இப்படி என்கிட்ட சவால் விட்டு போன உங்க ஆத்துக்கார் தான் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. இப்போ நீங்க சவால் விடுறீங்க. பார்த்து போங்க, அப்புறம் உங்களுக்கு பதிலா வேற யாராவது வந்து சவால் விட போறாங்க. தீபாவை எங்க அம்மா மருமகளை ஏத்துக்கலன்றதெல்லாம் உண்மைதான். ஆனா கூடி சீக்கிரம் அவங்களே ஏத்துப்பாங்க. நான் ஏத்துக்க வைப்பேன். அது மட்டும் இல்ல, உங்க ஹஸ்பண்ட் சிதம்பரத்துக்கிட்ட சொன்ன மாதிரி அவர் பண்ண தப்புக்கெல்லாம் கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். நான் கிடைக்க வைப்பேன். பாக்குறேன் ஜெயிக்க போறது யாருன்னு. பார்க்கலாம். பல்லவி வந்துட்டாங்களா? என்ன சொல்ற கார்த்தி? பல்லவி நம்ம கூட தான் இருக்காங்க. பல்லவி நம்ம கூட இருக்காளா? இங்க நாம மட்டும் தானே இருக்கோம். பல்லவி எங்க? கார்த்தி, என்ன சொல்ற நீ? உண்மையாதான் சொல்றியா? உண்மையாதான் நான் சொல்றேன். பல்லவி இங்க தான் இருக்காங்க. குழப்பாத கார்த்தி. மா, நான் தெளிவாவே சொல்றேன். இன்னைக்கு பர்த்டேவே பல்லவிக்கு தான். பல்லவிக்கு பர்த்டேயா? இன்னுமா உங்களுக்கு புரியல? பல்லவி வேற யாரும் இல்ல, தீபா தான். இத்தனை நாளா பல்லவிய பத்தி பேசும்போதெல்லாம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்த. கார்த்தி பல்லவி தேடி அலையும் போது கூட கூடவே இருந்து வேடிக்கை பார்த்துட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்திருக்கேன்னா நீ எவ்வளவு பெரிய கல் நெஞ்சக்காரியா இருந்திருப்ப. நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தீபா. எதுக்காக இப்படி உண்மையை சொல்லாம மறைச்ச? இப்ப கூட கார்த்தி தானே உண்மையை கண்டுபிடிச்சிருக்காரு. உண்மை தானே வெளியில வரலையே. குடும்பத்துக்குள்ளேயே இருந்துகிட்டு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்க. எதுக்காக இப்படி பண்ண? அத நான் சொல்றேன். அவங்க தான் பல்லவின்ற உண்மையை நம்ம எல்லார்கிட்ட சொல்லாம மறைச்சதுக்கு காரணம் அவங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன் தான். தீபாவோட தம்பிக்கு ஹார்ட்ல பிரச்சனை. ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டிருக்கு. அந்த டைம்ல ரூபஸ்ரீயோட அம்மா பணம் கொடுத்து உதவி பண்ணிருக்காங்க. தீபாவோட ஃபேமிலிக்கு அவங்க உதவி பண்ணலன்னா பணம் கொடுக்கல. தீபாவோட குரலை யூஸ் பண்ணி ரூபஸ்ரீக்கு பேரும் புகழும் கிடைக்கணும்ன்றதுக்காக திட்டம் போட்டு தீபா கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காங்க.
செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக பல வருஷமா ரூபஸ்ரீக்காக இவங்க தான் பாடிட்டு இருக்காங்க. ரூபஸ்ரீயோட பேருக்கும் புகழுக்கும் இவங்க தான் சொந்தக்காரங்கன்னு காட்டிக்காம இவ்வளவு நாளா மனசுக்குள்ள வேதனையோட இருந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் கரெக்ட் கார்த்தி. நீ பல்லவி யாருன்னு தேடிட்டு அலைஞ்சிட்டு இருந்தல்ல, கூடவே இருந்து பாத்துக்கிட்டு தானே இருந்தா. அப்ப பல்லவி நான் தாங்கிற உண்மையை உங்ககிட்ட சொல்லிருக்கலாம்ல, ஏன் சொல்லல? கரெக்ட், ஏன் சொல்லல? அந்த சமயத்துல தான் பல்லவின்னு உண்மையை சொன்னா இங்க நான் கோவப்பட்டு தீபா வெறுத்து ஒதுக்கிடுவேன்னு நினைச்சு உண்மையை சொல்லாம மறைச்சிட்டாங்க. எல்லாத்துக்குமே காரணம் அவங்களோட பயந்தாமா. உன் பிறந்த நாள கார்த்தி நல்ல சிறப்பா செலிப்ரேட் பண்ணிட்டாரு. சீஃப் கெஸ்டா பல்லவி வருவான்னு சொல்லி எதிர்பார்த்திருக்க மாட்டால? ஆமாக்கா, என் பர்த்டேக்கு கார்த்திக் சார் இப்படி ஒரு கிஃப்ட் கொடுப்பாருன்னு நான் நினைச்சு கூட பாக்கலக்கா. அத நினைக்கும் போது சந்தோஷமா தான்க்கா இருக்கு. சந்தோஷம்னு வார்த்தையால சொல்ற, ஆனா முகத்துல சந்தோஷத்தை காணும். எங்க பாரு, உன் பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிடுச்சுல்ல. இனிமே நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். நீ சந்தோஷமா இருப்ப. பல்லவி நான் தானே கார்த்திக் சாருக்கு தெரிஞ்சா அவரு என்ன முடிவெடுப்பாரு, என் வாழ்க்கை என்ன ஆகும்னு நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன். இன்னைக்கு அதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைச்சிருச்சுக்கா. ஆமாக்கா, நான் தான் பல்லவின்னு கார்த்திக் சாருக்கு தெரியும்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும்ல, அதையே நீங்க என்கிட்ட சொல்லல. உன்கிட்ட சொல்லிடலாம் தான் இருந்தேன், ஆனா கார்த்தி தான் நீங்க சொல்ல வேண்டாம், நீ நானே சொல்லிக்கிறேன்னு சொன்னாரு. அதுவும் இல்லாம உனக்கு எதுவும் பிரச்சனை வரப்போறது இல்லைன்னு தெரிஞ்சதும் அப்புறம் அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன்னு நான் சொல்லல. ஆமா தீபா, கார்த்திக் மேல எந்த கோவமும் இல்லல்ல? கோவம் இருக்கு, ஆனா இல்ல. இருக்கு ஆனா இல்லையா? என்ன குழப்பற தீபா? கொஞ்சம் தெளிவா சொல்லு. நான் குழப்பலக்கா. கார்த்திக் சார் மனசுல கோவம் இருக்கு, ஆனா நாமெல்லாம் நினைக்கிற மாதிரி கோவம் இல்ல. ஐயோ, நல்ல தெளிவா குழப்பற. நீ சொல்றது எனக்கு புரியவே இல்ல. என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுங்கன்னு நான் கார்த்திக் சார் கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன். ஆனா அவரு அந்த ஒரு வார்த்தை மட்டும் என்கிட்ட இருந்து வராது, மனசுல கோவம் இருக்கும்போது எப்படி மன்னிக்க முடியும்னு கோவமே இல்லாம சொல்லிட்டாருக்கா. நீ கவலைப்படாத, கார்த்தியோட வருத்தம் எனக்கு நல்லா புரியுது. ஆனா அது நீ தான் சரி பண்ண முடியும். நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன்க்கா, அதுக்கும் அவர் இறங்கி வரவே இல்லை. முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஏய் லூசு, நீ கார்த்தியோட வைஃப். உன் புருஷன் கிட்ட கெஞ்சி சாதிக்க முடியாதத நீ கொஞ்சம் சாதிக்கணும். பொண்டாட்டிங்கிற உரிமையை நீ கையில எடுத்துக்கிட்டு கார்த்திக் கிட்ட நெருக்கமா பழகி அவர் மனசுல இருக்கா இல்லையான்னு இருக்கிற கோவத்தை நீ இல்லாம பண்ணிடு. தீபா நில்லு. நாளைக்கு நலங்கு ஃபங்க்ஷனுக்கு போகணும். கல்யாண பொண்ணுக்கு புடவை கிஃப்டா கொடுக்கணும். கடைக்கு போய் நல்ல புடவையா பார்த்து எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை, நான் எடுத்துட்டு வரேன். அப்புறம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, கோயிலுக்கு போய் விளக்கு போடணும். நான் ஈவினிங் கோயிலுக்கு வந்துட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். நீ அப்படியே கோயிலுக்கு வந்துரு. சரிங்க அத்தை. இரு, வரேன். சரி, நான் கார்ல வெயிட் பண்றேன். இதுல 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. நல்ல கிராண்டா பட்டு புடவையா பார்த்து எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை.
சரியா இருக்கான்னு எண்ணி பாரு தீபா. அத்தை மேல நம்பிக்கை இல்லாம சொல்லல, நீ கரெக்டா இருக்கும்னு கடையில கொண்டு போய் கொடுத்துட்டா அவன் ஒரு நோட்டு குறையுதுன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? ஐஸ்வர்யா சொல்றதும் சரிதான். ஒரு தடவை எண்ணி பார்த்துட்டே எடுத்துட்டு போ. நல்ல புடவையா பார்த்து எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. அக்கா, 1 லட்சம் சரியா இருக்கு. அத்தை கிட்ட சொல்லிடுங்க. நான் போயிட்டு வரேன். இதோ வந்துருவாங்க சார். இதோ வந்துட்டாங்க சார். வாங்க. வணக்கம் மேடம். எல்லாம் ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடி மேடம். சார் சைன் பண்ணா போதும். என்ன, எதுக்கு சைனு? என்ன டாக்குமெண்ட் இது? சொல்றேன், நீங்க கையெழுத்து போடுங்க. என்ன டாக்குமெண்ட்னு சொல்லு. எதுக்கு கையெழுத்து போட சொல்ற? முதல்ல விஷயத்த சொல்லு. எல்லாம் நல்ல விஷயம் தாங்க. நீங்க கையெழுத்து போடும்போது சந்தோஷமா ஆச்சரியப்பட போறீங்க பாருங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? என் மேல நம்பிக்கை வரலையா? சார், ஒய்ஃபை நம்பாம வேற யாரை சார் நம்ப போறோம்? கையெழுத்து போடுங்க சார். போடுங்க. சொல்லுங்க மேடம். இங்க என்ன எடுக்க போறீங்க? மாப்பிள்ளைக்கு ஷர்ட்டா? மாப்பிள்ளைக்கு இல்ல சார், உங்களுக்கு தான். எனக்கு எதுக்குங்க ஷர்ட்? நான் ஃபங்க்ஷனுக்கே வர போறது இல்ல. எனக்கு நீங்க எவ்வளவோ பண்ணிருக்கீங்க சார். அதுக்கு நானும் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்ல. அண்ணா, சொல்லுங்க மேடம். ஷர்ட் பேண்ட் கொடுங்க. ஓகே மேடம். வேற கலர் கொஞ்சம் காட்டுங்க. இந்த ஷர்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. இது ஓகேங்களா? நீங்க இதையே பேக் பண்ணிடுங்க. சரிங்க மேடம். அண்ணா, பேண்ட் அந்த ப்ளூ ஜீன்ஸ் எடுங்க. சார், இந்த பேண்ட் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அண்ணா, இத 2 பேக் பண்ணுங்க. ஓகே மேடம். கேஷ் கவுண்டர்ல பே பண்ணிருங்க, அங்க வந்துரும். சார், இன்னொரு விஷயம். என்னோட கிஃப்ட்டுக்கு நீங்க பணம் கொடுக்க வேணாம், நான் தான் கொடுப்பேன். வீட்டு பணம் இருக்கா? இருக்கு சார். ஆபீஸ்ல ஒர்க் பண்ணதுக்கு சம்பளம் கொடுத்தீங்கல்ல, அதுல முதல் மாச சம்பளத்துல உங்களுக்கு Dress எடுத்து கொடுக்கணுங்கிறதுக்காக எடுத்து வச்சிருந்தேன். சரி,
வாங்க. தேங்க்யூ மேடம். தாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. கொன்னுருவேன். அந்த பக்கம் திரும்படி. சொல்லுடி. அப்புறம் கூப்பிடுறேன்டி. இவளுக்கு கிட்ட இருந்து கார்த்திக் சாரை காப்பாத்துறதே எனக்கு ஒரு பெரிய போராட்டமா இருக்கும் போல இருக்கு. எப்படி பாக்குறா பாரு. சார், ஆர்டர் ப்ளீஸ். தீபா, என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க. ஏதாச்சும் ஜில்லுன்னு சாப்பிடலாமா? ஜில்லுன்னு சரிங்க. என்னன்னு சொல்லுங்க. அது உங்களோட சாய்ஸ். நீங்க என்ன சொன்னாலும் ஓகே. சரி, 2 ஆரஞ்சு ஜூஸ் கொடுத்துருங்க. ஓகே சார். இவ்ளோ நேரம் ஆச்சு, இன்னும் தீபாவை காணுமே. சாமி அப்படி காக்க வைக்கலாமா? போன் பண்ணி பார்க்கலாம். அடியே தீபா, அத்தை உன் செல்போனுக்கு கால் பண்றாங்க. இந்த ஒவ்வொரு காலும் உன்னோட சந்தோஷம் நிம்மதி கிடைக்கிற சாவு மணிடி. ரிங் போது போன் எடுக்க மாட்டேங்கிறாளே. ஓகே, நான் கூப்பிடுறேன். போன் பேசி முடிச்சிட்டீங்கல்ல? நீங்க இன்னும் குடிக்காம இருக்கீங்க, குடிக்க வேண்டியதானே? இல்ல, நீங்க போன் பேசிட்டு இருந்தீங்க. 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, குடிங்க. அது உங்க கிளாஸ் இல்ல, இதுதான் உங்க கிளாஸ். இல்ல, இதான் நான் குடிச்ச கிளாஸ். இல்ல கார்த்தி, போன் பேசுனதுல நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதான் நீங்க சிப் பண்ண கிளாஸ். நீங்க கிளாஸ மாத்தி வச்சதை நான் பார்த்தேன். சரி, எதுக்கு மாத்தி வச்சீங்க? இல்ல, அது வந்து நீங்க சிப் பண்ணிட்டு வச்சத குடிக்கலான்னு ஆசைப்பட்டு மாத்தினேன். நீங்க ஏன் இப்படிலாம் பண்றீங்க? அதான் அப்பவே சொன்னேனே, எப்படியாவது உங்க மனசுல இருக்கிற கோவத்தை குறைச்சு மன்னிச்சிட்டேன்னு சொல்ல வைக்கிறேன்னு. நானும் அப்பயே சொன்னல, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். குடிங்க.
உனக்கு இருக்குடி. கார்த்திக் கால் பண்றான். ஹலோ அண்ணா, எங்க இருக்க? கார்த்திக், நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன், அப்புறமா கால் பண்றேன். எப்போ ஊருக்கு வர போற? வேலை இன்னும் முடியல, எப்போ முடியணும்னு தெரியல. நான் நைட்டே கால் பண்றேன். சரி, நான் பிஸியா இருக்கேன், அப்புறமா கால் பண்றேன். ஹலோ அண்ணா. என் தம்பி தான். ஓகே. தேங்க்யூ சார். நீங்க குடிங்க. நீ குடி. மீனாட்சி அக்காவுக்கு போய் இப்படி துரோகம் பண்றாரு. குடும்ப நல்லதுக்காக தானே விளக்கு போட சொன்னேன். குடும்ப நல்லதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு வசனம் எல்லாம் வேற பேசினா, இப்ப பாரு வேணும்னே போன் எடுக்க மாட்டேங்கிறா. எனக்கு வர ஆத்திரத்துக்கு கார்த்திக்காக பாக்குறேன். ஆமா, கார்த்திக் கூட தானே இருப்பான். கார்த்திக்கு போன் பண்ணி பார்க்கலாம். கார்த்தி போனு நாட் ரீச்சபிள்னு வருது. ரெண்டு பேரும் எங்க இருக்காங்க? ஒரு வாரம் கூட மிஸ் பண்ணாம விளக்கு போடணும்னு சொன்னாரு. அப்பதான் பலன் கிடைக்கணும்னு ஜோசியர் சொன்னாரே. இப்படி ஆயிடுச்சே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? கார் எந்த பக்கம் போச்சுன்னே தெரியலையே. இப்போ என்ன பண்றது? அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாங்க எனக்கும் ஒன்றும் புரியல. நமக்கே இப்படி இருக்கு, மீனாட்சி அக்காக்கு தெரிஞ்சா அவங்க தாங்கிப்பாங்களா? இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். மீனாட்சி அன்னிக்கும் அம்மாக்கும் தெரிய வேண்டாம். நாம போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அத்தை கோவமா வர்றத பார்த்தா தீபா கோவிலுக்கு வரல போல இருக்கு. தீபா வந்துட்டாளா? ஆம், வெளியில போன கார்த்தியும் தீபாவும் இன்னும் வரலாத்த. இன்னும் வீட்டுக்கு வரலையா? வந்த உடனே தீபாவை என்ன வந்து பார்க்க சொல்லு. சரிங்க அத்தை. அத்தை ஏன் இவ்வளவு கோவமா போறாங்க? தீபா, உனக்கு இன்னைக்கு இருக்கு. நீ கோயிலுக்கு வராததுக்கு அத்தை இன்னைக்கு சாமி ஆட்டம் ஆடி உனக்கு பேய் ஓட்ட போறாங்க. ஐஸ்வர்யா, அத்தை ஏன் தீபா வரலன்னு இவ்வளவு கோவமா கேட்டு போறாங்க? எனக்கு என்ன தெரியும்? என்கிட்ட கேக்குறத நீங்க அத்தை கிட்டயே கேட்டிருக்கலாமே. உன் போய் உன்கிட்ட கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும்? சாமி, ஒரு நிமிஷம் சாத்திராதீங்க சாமி. எனக்கு முக்கியமான ஒரு வேண்டுதல் சாமி. விளக்கு போடணும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண முடியுமா? விளக்கு சீக்கிரம் வாங்கிட்டு வாங்கம்மா. சரிங்க சாமி. ஐயோ, கடை வேற மூடி இருக்கே.
விளக்கு வாங்கணுமே, இப்ப என்ன பண்றது? முருகா, ஏன் என்னை இப்படி சோதிக்கிற? நான் என்ன பாவம் பண்ண? நடந்த சூழ்நிலை எல்லாமே உனக்கே தெரியுமே முருகா. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? யாரோ எனக்காக வாங்கி வச்சுட்டு போன மாதிரியே இருக்கு. நான் வேணும்னே எதுவுமே பண்ணல. நடந்தது உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அத அத்தை கிட்ட சொல்ல முடியாது. இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறேன். ஜாலியா ஊரை சுத்தி பார்க்கணும். நான் உன்னால பாதிக்கப்பட்ட மாதிரி உன்னோட லைஃப் என்னால பாதிக்கப்படக்கூடாது. அதுதான் என்னோட ஆசை. நான் உனக்கு மனைவியா இருக்கணும். உன் கையால என் கழுத்துல தாலி கட்டணும். அது போதும். அதுக்கப்புறம் நான் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுறேன். உன்னையும் உன்னோட ஃபேமிலியையும் நான் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். நீ என் கூட இருக்கிறத விட உன் தாலி என் கூட இருந்தாலே போதும். உன் கையால எனக்கு தாலி கட்டுவியா? அது மீனாட்சி தான் கால் பண்றா. ஹலோ மீனாட்சி, சாப்பிட்டீங்களாங்க? என்ன சாப்பிட்டீங்க? நல்ல ஃபுட்டா பார்த்து சாப்பிடுங்க. காரம் ரொம்ப அதிகமா சாப்பிடாதீங்க. உங்களுக்கு அல்சர் வேற இருக்கு. அம்மா, பெங்களூர்ல வெதர் எப்படி இருக்கு? நைட் ரொம்ப நேரம் கண் முழிச்சிட்டு இருக்காதீங்க. வேலை வேலைன்னு ரெஸ்ட் இல்லாமையும் இருக்காதீங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. சரி மீனாட்சி, நான் பாத்துக்கிறேன். வச்சிட்டுமா? சரிங்க. போனையே பார்த்துட்டு இருக்காம படுத்து தூங்குங்க. சரி. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். என்ன தீபா, ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டேன்க்கா. முதல் தடவையா அத்தை என்ன ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த புடவை நல்லா இருக்காக்கா?
ரொம்ப அழகா இருக்கு தீபா. தீபா ஐயோ, அத்தை கூப்பிடுறாங்க. ரெடி ஆயிட்டு வந்துட்டாங்க போல இருக்கு. சரி, கல்யாண பொண்ணுக்கு எடுத்த முகூர்த்த புடவையா? புடவை என்கிட்ட காட்டவே இல்லையே. ஓபன் பண்ணு. தீபா சாரிக்கா, அத்தை மறுபடியும் கூப்பிடுறாங்க. சரி சரி, நீ கிளம்பு. அத்தை டென்ஷன் ஆயிட போறாங்க. உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? முன்னாடியே ரெடியாகி வரமாட்டியா? நான் ரெடியாகி உனக்காக வந்து காத்துட்டு இருக்கணுமா? வா. வரேன்க்கா. போயிட்டு வா. நேகா, இவ எதுக்கு இப்ப கூப்பிடுறா? வந்துகிட்டே இருக்கேன், அதுக்குள்ள எதுக்கு போன் பண்றீங்க? ஒரு முக்கியமான விஷயம். என்ன, பாஸ் பல்லவி வச்சு ப்ரோக்ராம் பண்ண போறேன்னு சொன்னாரா? ஆமா ராஜா, ஆனா அது விஷயம் இல்ல. என்னது, அது விஷயம் இல்லையா? ஆமா, பாஸ் பல்லவி போட்டோ போட்டு போஸ்டர் அடிக்கணும்னு சொல்லி தீபா போட்டோ குடுக்கறாரு. என்னன்னு சார் கிட்ட கேட்டதுக்கு பதிலே சொல்லாம போய் வேலை பாருங்கன்னு சொல்லிட்டாரு. எங்க எல்லாருக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. ஒன்னும் குழப்பிக்க வேணாம், பாஸ் சொன்ன மாதிரியே செய்யுங்க. பல்லவி வேற யாரும் இல்ல, நம்ம தீபா தான். என்ன ராஜா சொல்றீங்க? தீபா தான் பல்லவியா? என்னது, தீபா தான் பல்லவியா? இதுக்கே இப்படி ஷாக்கானா எப்படி? இன்னொரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. தீபா வேற யாரும் இல்ல, நம்ம கார்த்திக் சாரோட ஒய்ஃப் தான். வா அபிராமி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எத்தனை நாள் ஆச்சு உன்னை பார்த்து? இந்த மாதிரி ஏதாவது விசேஷத்துல பார்த்தாதான் உண்டு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆமா, இந்த பொண்ணு யாரு புதுசா இருக்கு? இது கார்த்தியோட பொண்டாட்டி. ஓ, மூணாவது மருமகன் சொல்லுங்க. அபிராமி மருமகளா? ஆமா. ஏங்க, பரவாயில்லைங்க. நம்ம கூப்பிட்ட மரியாதைக்கு மனசுல எதையுமே வச்சுக்காம அபிராமி வந்திருக்கா பாருங்க. என்னதான் இருந்தாலும் பெரிய மனுஷி தான். வாங்க அபிராமி. வா அபிராமி, வா. வணக்கம். வாமா. என்ன அபிராமி, குடும்பத்தோட வருவீங்கன்னு பார்த்தா கடைசி மருமகளை மட்டும் கூட்டு வந்திருக்கீங்க. கல்யாணத்துக்கு கண்டிப்பா நாங்க குடும்பத்தோட வந்துடுறோம். நீ எங்க வருவியோ மாட்டியோன்னு நினைச்சிட்டே இருந்த. பழசெல்லாம் மறந்துட்டு பெருந்தன்மையா வந்திருக்கேன்னு நினைச்சேன். நீ பழசெதையும் மறக்காம மனசுல வச்சுக்கிட்டு பழிவாங்க வந்திருக்கேன்னு நீ கொடுத்த புடவையிலே தெரியுது. உன் மனசுல இவ்வளவு வன்மை இருக்குன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல. கல்யாண பொண்ணுக்கு நலங்கு வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு யாராவது வெள்ளை புடவை கொடுப்பாங்களா? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷியா?
சொந்த விட்டு போயிடக்கூடாதுன்னு நல்ல எண்ணத்துல உன் வீட்டு படியேறி வந்து கூப்பிட்டேன். ஆனா என் பொண்ணு வாழவே கூடாது, வாழா வெட்டியாதான் வந்து நிக்கணும்னு உன் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ ஒரு தாய் தானே, 3 பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி மருமகளை எடுத்திருக்கல்ல. உனக்கு ஒரு பொண்ணு இருந்து அவ கல்யாண நலங்களை நான் இப்படி பண்ணிருந்தா உனக்கு எப்படி இருந்திருக்கும்? இனி எந்த ஜென்மத்துக்கும் உன் உறவு வேண்டாம். உன் மூச்சு காத்து கூட என் பொண்ணு மேல படக்கூடாது. முதல்ல இங்க இருந்து வெளியே போ. இன்னும் ஏமா நிக்கிற? நீ நின்ன இடத்த கழுவி விடணும். உன் மருமகளை கூட்டு வெளியில போ. அத்தை, அத்தை, Yeah. May I come in, sir? I'll get back to you. Sir. நம்ம ப்ரோக்ராம் டேட்ல கலைமகள் சபா அவைலபிளா இருந்துச்சு சார். சோ அதே புக் பண்ணிட்டேன் சார். ஓகே. ஃப்ரீ என்ட்ரிஸ் தானே? ஆமா சார். நீங்க தான் டிக்கெட் வேணாம்னு சொல்லிட்டீங்களே. ஓகே. கிரவுட் அதிகமா வரலாம். சோ விஐபிஸ்க்குலாம் சீட் அலாட் பண்ணிடுங்க. அவங்க யாரும் டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது. ஓகே சார். நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடுறேன். அங்க இருக்கிற ஸ்கிரீன்ஸ் எல்லாம் கரெக்டா செக் பண்ணிட சொல்லுங்க. கான்சர்ட் அன்னைக்கு எந்த ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. அதெல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு சார். சரி, நீங்க பாருங்க. ஓகே சார். சொல்லுங்க ஆண்டி. கார்த்தி நல்லா இருக்கியாப்பா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா. ஆமா, நீ இப்ப வீட்ல இருக்கியா ஆபீஸ்ல இருக்கியா? ஆபீஸ்ல தான் இருக்கேன். ஏன் கேக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் ஆண்டி? சொல்லுங்க. உங்க அத்தை வீட்டு ஃபங்க்ஷன்ல உன் அம்மாவையும் உன் பொண்டாட்டி தீபாவையும் பார்த்தேன். ஓ, ஓகே. அம்மா எதுனா சொன்னாங்களா? அம்மா எதுவும் என்கிட்ட சொல்லல. ஆனா இங்க நடந்த ஒரு விஷயத்த உன்கிட்ட சொல்லணும். சொல்லுங்க. பாவம் உன் பொண்டாட்டி தீபா. தீபாக்கு என்ன? அது வந்து உங்க அம்மா கல்யாண பொண்ணுக்கு கிஃப்டா கொடுத்த புடவை வெள்ளை புடவையா இருந்துச்சு. ஃபங்க்ஷன்ல சொந்தக்காரங்க முன்னால என்ன தலைகுனிய வச்சுட்டல. போதும், நிறுத்து. நீ என்ன அப்படி கூப்பிடாத. இனிமே நான் உன் கையால சாப்பிட மாட்டேன். சாகர நேரத்துல கூட பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். எனக்கு என்னமோ தீபா பொண்ண பார்த்தா தப்பான பொண்ணா தெரியல. தீபாவை உங்க அம்மா கிட்ட மாட்டி விட வேற யாரோ தான் இத பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உங்க அத்தை உங்க அம்மாவை திட்டினதுனால உங்க அம்மாவோட கோவம் உன் பொண்டாட்டி மேல திரும்பி இருக்கு. மத்தபடி உங்க அம்மா மேலயும் எந்த தப்பும் இல்லப்பா. நீ என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரிப்பா. இத சொல்லதான் போன் பண்ண. சரிங்க ஆண்டி, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா, நான் போனை வச்சிடுறேன். என்ன நீங்களும் கடைக்கு வந்திருக்கீங்க? அம்மா அமிச்சாங்களா? இல்ல கார்த்தி, உங்க அண்ணனுக்கு ட்ரெஸ் எடுக்க வந்தேன். இங்க நீங்க என்ன பண்றீங்க? அத்தை தீபா ரெடி ஆயிட்டாதான் பாத்துட்டு வர சொன்னாங்க. தீபா குளிச்சிட்டு இருக்கா போல. என் அக்காவுக்காக இந்த வேண்டுதலை நான் எப்படியாவது நிறைவேற்றியே ஆகணும். தம்பி பாத்துப்பா, இப்படி கஷ்டப்பட்டு வேண்டுதல் பண்றியப்பா. உன் வேண்டுதல் நிறைவேறட்டும்.
இனியா டேய் இனியா டேய் ஏந்திரா எந்திரடா என்னடா பண்ற? இனியா என்னடா இது எங்களுக்கு கூட தெரியாம ஏன் இப்படி பண்ண? அக்காவுக்காக தாம்மா பண்ணேன். எங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல. எதுக்கு எங்க கிட்ட சொல்லாம இப்படி பண்ண? சொன்னா நீங்க யாரும் ஒத்துக்க மாட்டீங்க. என் வேண்டுதலை நிறைவேற்ற விட்டுருக்க மாட்டீங்க. வேண்டுதலை நிறைவேற்றலன்னா சாமி குத்தமாயிடும்ல. உன்ன மாதிரி ஒரு தம்பி கிடைக்க உங்க அக்கா கொடுத்து வச்சிருக்கணும்டா. வயசுல நீ சின்னவனா இருந்தாலும் எங்க எல்லாரையும் விட நீ பெரியவன் ஆயிட்டடா. சரி வா சாமி கும்பிடலாம் வா. பாத்து பாத்து. என் பொண்ணு தீபா தான் பாடுறது யாருக்குமே தெரியலன்னு அவ மனசுக்குள்ள எவ்வளவு வேதனைப்பட்டாலும் அதுக்கு பலனா இன்னைக்கு ஊரறிய பாட போறான்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு அவ பட்ட கஷ்டம் வேதனை கொஞ்ச நெஞ்சம் இல்ல. இப்ப அதுக்கெல்லாம் ஒரு விடிவு கிடைக்க போகுது. அதுக்கு நீதான் உறுதுணையா இருக்கணும். எல்லாரும் தான் வேண்டினது நடந்ததுக்கு அப்புறம் தான் தான் வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க. ஆனா நான் அதுக்கு முன்னாடியே வேண்டுதல் நிறைவேற்றிட்டேன். அது உன் மேல இருக்க நம்பிக்கை தான். நீ கண்டிப்பா என் வேண்டுதலை நிறைவேற்றுவ. இந்த ஷர்ட் ரொம்ப அழகா இருக்கு. ஆனந்த் போட்டா இன்னும் நல்லா இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ஷர்ட்டை நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இல்ல டேபிள் மேல இருந்தது. இல்ல நான் தான் செலக்ட் பண்ணி வச்சுட்டு போன் பேசுறதுக்காக போயிருந்தேன். செலக்ட் பண்ணிருந்தா நீங்க கையில வச்சிருக்கணும். யாரோ பார்த்து பிடிக்கல நீங்க வச்சுட்டாங்கன்னு நான் எடுத்துட்டேன். செலக்ட் பண்ணி வச்சுட்டு போன் தான் பேசிட்டு வந்தேன். கொடுங்க. இல்ல அப்படிலாம் கொடுக்க முடியாதுங்க. நெக்ஸ்ட் வீக் எனக்கு வெட்டிங் டே. நானும் என் ஹஸ்பண்டும் ஒரே மாதிரி மேட்சிங்கா போடணும்னு இந்த சாரி எடுத்துட்டு அதுக்கு மேட்சா அந்த ஷர்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஷர்ட் அவருக்கு போட்டோ எடுத்து சென்ட் பண்ண. அவரும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. ப்ளீஸ் அதை என்கிட்ட கொடுத்துருங்க. எனக்கும் தான் இந்த ஷர்ட் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. என்னோட ஹஸ்பண்டுக்கு இது ரொம்ப பொருத்தமா இருக்குன்னு எடுத்திருக்கேன். என்னங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நான் செலக்ட் பண்ணி வச்சுட்டேன்னு சொன்னத தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இது நீங்க கையில தானங்க வச்சிருக்கணும். இங்கே வச்சுட்டு போனா நான் என்ன பண்ண முடியும்? இவ்வளவு நேரம் ஆகுது. அப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? ஐயோ, மீனாட்சி இங்கதான் வந்திருக்காளா?
கார்த்தி இப்ப எதுக்கு ரூமுக்கு போறான்? தெரியலங்க. இதான் நேற்று கடையில் தீபா செலக்ட் பண்ண முகூர்த்த புடவை. இதை நீங்க தான் மாத்தி வச்சிருக்கீங்க. ஏன் இத தீபா மாத்தி வச்சிருக்க மாட்டாளா? நேத்து உங்க முன்னாடி அந்த கடையில புடவை எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு இன்னைக்கு அத்தைய அசிங்கப்படுத்தணும்னு தீபா புடவைய மாத்தி வச்சிருக்கலாம்ல? இந்த வீட்ல எது நடந்தாலும் அது நான் தான் பண்ணணுமா? ஏன் வேற யாருமே தப்பே பண்ண மாட்டாங்களா? அண்ணே, சாமர்த்தியமா பேசுறத நினைக்காதீங்க. இந்த புடவையை நீங்க தான் மாத்தி வச்சிருக்கீங்க. உண்மையை ஒத்துக்கங்க, போய் சொல்லாதீங்க. கார்த்தி போதும். இதுக்கு மேல ஐஸ்வர்யா எதுவும் கேட்காத. ஐஸ்வர்யா எனக்கு ட்ரெஸ் எடுக்க தான் கடைக்கே வந்தா. ஏதோ ஒரு சில விஷயத்துல தப்பு பண்ணிருக்கலாம். அதுக்காக ஒவ்வொரு தடவையும் ஐஸ்வர்யாவை தப்பு பண்ணிருப்பாளா? ஐஸ்வர்யா புடவை மறைச்சதை நீ கண்ணால பாத்தியா? இல்ல உன் வைஃப் பார்த்தாளா? அண்ணா, அப்படி பேசாதீங்க. அப்படிதான் பேசுவேன் கார்த்தி. நீ என் வைஃப் மேல அவாண்டமா பழிய போடுவ, நான் உன் வைஃப் எதுவும் சொல்லக்கூடாதா? உனக்கு ஓம் பொண்டாட்டி பெருசுன்னா எனக்கு ஏன் பொண்டாட்டி பெருசுதான். ஐஸ்வர்யத்துக்கு முன்னாடி தப்பு பண்ணிருக்கலாம், இல்லன்னு சொல்லி. அதுக்காக வீட்டுல எது நடந்தாலும் அவளே காரணம் சொல்லிட்டு இருந்தா எனக்கு கோவம் வராதா? அண்ணா, ஆரம்பத்துல இருந்தே அண்ணி தீபாவை கார்னர் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அது இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஏன் உன் வைஃப் என்ன பெரிய ஹரிச்சந்திர ஃபேமிலியா? அவ்வளவு பெரிய உண்மையை உங்ககிட்ட சொல்லாம மறைச்சு ஒண்ணுமே தெரியாத நடிக்கல. அண்ணா, அந்த விஷயத்தை பத்தி யாரும் பேச வேண்டாம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீ ஐஸ்வர்யா பத்தி பேசுற, நான் வைஃப் பத்தி பேசுவேன். நிறுத்துங்க. என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? இப்படி பேசிக்கிறீங்க? கொஞ்சம் கூட நான் இதை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல. எல்லாத்துக்கும் காரணம் இந்த தீபா தான். ஏய் தீபா, உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொன்னேன்ல கார்த்திக்கு இத பத்தி தெரியக்கூடாதுன்னு. நீ எதுக்கு கார்த்திக் கிட்ட சொன்ன? குடும்பத்துல சண்டைய வர வச்சு அண்ணன் தம்பிங்களை பிரிக்கலான்னு பாக்குறியா? அத்தை, நான் எதுவுமே சொல்லல அத்தை. அம்மா, தீபா எதுவுமே சொல்லல. ஃபங்க்ஷன்ல இருந்து ஆன்ட்டி தான் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க.
சூப்பர் கார்த்தி, பொண்டாட்டிய நல்லா காப்பாத்துறீங்க. உங்களோட குணம் எனக்கு கிடையாது. நான் எப்பவும் உண்மையை மட்டும்தான் பேசுவேன். அப்ப ஐஸ்வர்யா பொய் பேசுறவ மாத்தி பேசுறவ. தீபா என்ன யோகியமா? பொய்யே பேசுனது இல்லையா? அண்ணா, நான் தான் அதை பத்தி பேச வேண்டாம்னு சொல்றேன்ல. ஏய், நீ ஐஸ்வர்யாவை பேசுற, நானும் பேச வேண்டாம். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இது பொம்பளைங்களோட பிரச்சனை. புடவைய மாத்தி வைக்கிறாங்க, இல்ல யாரோ மாத்தி வச்சுட்டாங்க, ஏதோ ஒண்ணு. அத நான் விசாரிச்சுக்கிறேன். இந்த விஷயத்துல ஆம்பளைங்க யாருமே தலையிட வேண்டாம். இந்த வீட்ல எந்த ஆம்பளைங்களும் பொம்பளைங்க பிரச்சனைக்குள்ள வர. சொல்லு ஐஸ்வர்யா, நான் உன் போனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட பிளான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அத நீ பேசுறதுல இருந்து நல்லாவே தெரியுது. நீ சந்தோஷமா இருந்தா கண்டிப்பா நம்ம எதிரி தீபா வருத்தத்துல தானே இருப்பா. வருத்தம்னு சாதாரணமா சொல்லி முடிச்சிட முடியாது மாயா. பெரிய பாடகி ஆக போறோம்னு சந்தோஷத்துல இருந்த தீபா என் மாமியார் கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டா. அருமை பொண்டாட்டிக்கு ஆதரவா ஆசை கணவர் கார்த்தி வரலையா? அது எப்படி வராம இருப்பான்? கால்ல முள்ளு தச்சா கண்ணுல கண்ணீர் வராம இருக்குமா? புடவை விஷயத்துல நான் தான் மாத்தி வச்சேன்னு கண்டுபிடிச்சு என் கிட்ட வந்து சண்டை போட்டான். நீங்க சொன்ன மாதிரியே என் ஹஸ்பண்ட் அருண் என்னை விட்டு கொடுக்காம பதிலுக்கு கார்த்திக் கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சுட்டாரு. இதத்தானே நான் எதிர்பார்த்தேன். இதுதான் எனக்கு வேணும். அண்ணன் தம்பிங்களுக்குள்ள பிரச்சனை வந்து குடும்பம் பிரியணும். ஹலோ மாயா, லைன்ல இருக்கீங்களா? நான் லைன்ல தான் இருக்கேன். நீ சொல்றத கேட்டுட்டு தான் இருக்கேன். சொல்ல. அருண் எனக்கு சப்போர்ட்டா பேசினது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாயா. அப்போ உன் மாமியாருக்கு மேல எந்த சந்தேகமும் இல்ல, அப்படித்தானே? ஆமா. கார்த்திக் எவ்வளவு பேசியும் கூட என் மாமியாருக்கு தீபா மேலதான் சந்தேகம். புடவை விஷயத்துல தீபா திட்டம் போட்டு பண்ணிருக்கான்னு முழுசா நம்புறாங்க. நமக்கு அதுதான் வேணும். இதோட விட்டுட கூடாது. பிரச்சனைய கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக்கி உன் மாமியார் மனசுல தீபா மேல இருக்கிற வெறுப்ப ஸ்ட்ராங் பண்ணணும். அதோட கிளைமேக்ஸா தீபாவை கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளணும். அப்ப யாரு என்ன சொன்னாலும் தடுத்தாலும் கேக்குற மனநிலையில உன் மாமியார் இருக்க கூடாது. அந்த அளவுக்கு உன் மாமியார் மனசு மாத்தணும். அதுதான் நம்ம டார்கெட்டா இருக்கணும். கண்டிப்பா மாயா. இப்பதானே நம்ம ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் மூவ்ல கண்டிப்பா என் மாமியார் தீபாவை வெளியில அனுப்புற மாதிரி பண்ணிடலாம். ஓகே ஐஸ்வர்யா, தேவைப்பட்டா எனக்கு கால் பண்ண. அந்த தீபா நிம்மதியாவே இருக்க கூடாது. ஓகே மாயா, நான் போனை வச்சிடுறேன். தீபா, உனக்கு நல்லா பாடத்தான் தெரியும்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப நல்லா பேசவும் தெரியுது. போஸ்டர்ல உன் பேருக்கு பின்னால உன் புருஷன் பேர் வரணும்னு எவ்வளவு அழகா சொல்லிட்ட. சூப்பர் தீபா, புருஷனை விட்டு கொடுக்காத பொண்டாட்டி. மேடம் சொல்றது கரெக்ட் தானே சார்? அனுராதா ஸ்ரீராம், வாணி ஜெயராம் மாதிரி தீபா கார்த்தின்றது கெத்தா தானே சார் இருக்கு? சரி, தீபா கார்த்திக்னே போட்டுருங்க. ஓகே சார். சார், அப்புறம் போஸ்டர் ஒட்டுற வேலையை எங்ககிட்டே விட்டுருங்க சார். ஏரியால எங்கெங்க ஒட்டணும்னு சொல்லுங்க, நாங்க தூள் கலப்பிடுறோம். நம்ம ஏரியால மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க எல்லா ஏரியாலும் ஓட்டணும்னு சொல்லிடுங்க. ஓகே சார். இன்னைக்கு நைட்டே ஓட்டணும். ஷோர் சார். நாளைக்கு காலையில எல்லாரும் பாக்குற மாதிரி இருக்கணும். ஓகே சார், அப்படியே பண்ணிடலாம் சார். நான் போயிட்டு வரேன் சார். வாங்க. போயிட்டு வரேன் மேடம். வரேன் சார். அப்பா, அக்கா எல்லாரும் முன்னாடியும் பாட போறாங்கப்பா.
மாமா ஃபோன் பண்றாரு. மாப்பிள, என் சந்தோஷத்தை எப்படி சொல்றதுனே தெரியல மாப்பிள. கோயில் விசேஷத்துல போற வர்ற இடத்துல யாரோ ஒருத்தர் கச்சேரிக்கு போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க. அந்த போஸ்டரை பார்க்கும் போதெல்லாம் என் மனசுல ஒரு ஏக்கம் வரும். அந்த போஸ்டர்ல என் பொண்ணு தீபா படம் இருக்கிறதா என் மனசுக்குள்ள கற்பனை பண்ணி பார்த்து சந்தோஷப்பட்டுக்குவேன். ஆனா இப்ப என் கண்ணு முன்ன என் பொண்ணு பாட போறதா அவ போட்டோ போட்டு போஸ்டர் ஒட்டி இருக்கு. அத பார்த்த சந்தோஷத்துல என் கண்ண கண்ணீர் வந்து மாப்பிள. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள, ரொம்ப சந்தோஷம். அப்பாவா இருந்து என் பொண்ணுக்கு நான் நிறைவேற்றி வைக்க முடியாத ஆசைய நீங்க நிறைவேற்றி வச்சிருக்கீங்க. இதுக்கு நான் உங்களுக்கு நன்றின்னு சொன்னா அது பத்தாது மாப்பிள. ஆனா பெருசா என்னால என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. போஸ்டரை பார்த்து நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு உங்களுக்கு கால் பண்ண. நீங்க என்ன சங்கடப்படுத்துறீங்க. என் பொண்ணு மேடையில பாடணும், கச்சேரி பண்ணணும், அதை பார்த்து 1000 பேர் கை தட்டணும், தெருவெல்லாம் அவ போட்டோவை போட்டிருக்கணும். இதெல்லாம் என் வாழ்நாள் கனவு மாப்பிள. நான் சாகிறதுக்குள்ள அந்த கனவை நடத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் மாப்பிள. அதை நீங்க நடத்தி காட்டிட்டீங்க. என் பொண்ண பாடகியா பார்த்துட்டேன். இந்த நிமிஷமே என் உயிர் போனாலும் சந்தோஷம்தான். நான் வேண்டினது வீண் போகல சாமி. இப்பவாவது என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தியே. என் பொண்ணு இனிமேலாவது சந்தோஷமா இருக்கணும். ஐயோ, கை தடி கொடி கம்பமா எல்லாம் மாறிடுச்சு. இனிமே அண்ணாந்தல்ல பாக்கணும். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அடியே ரூபா, அடியே ரூபா, சொல்லு பாட்டி. ஐயோ, இருக்கிற பிரச்சனை தெரியாம நீ வேற உட்கார்ந்து செல்ல நோண்டிக்கிட்டு இருக்க. என்னாச்சு பாட்டி? எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. நம்ம பொழப்புல மண்ணு விழுந்துருச்சு. நம்ம மானம் மரியாதை எல்லாம் காத்துல பறக்க போகுது. என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு பாட்டி. வெளியில வந்து பாரு, அப்பதான் உனக்கே தெரியும். எதுக்கு கூப்பிடுற பாட்டி? என்ன நடந்ததுன்னு சொல்லு. நான் சொல்றதை விட நீயே வந்து பாரு. வாடி, வா 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 வா. அங்க பாரு. தீபா தான் பல்லவியா? நமக்கு தெரியல. பாடகி பல்லவி நம்ம தீபாதானா? இது தெரியாம போச்சு. பாத்தியாடி இந்த அநியாயத்தை. தெர மறைவுல பாடிக்கிட்டு இருந்தவ இப்போ மக்கள் மத்தியில மேடை ஏறி பாட போறா. இத்தனை நாளா உனக்கு கிடைச்சுக்கிட்டு இருந்த கைத்தட்டல், பேரு, புகழ் எல்லாம் அந்த தீபாவுக்கு கிடைக்க போகுது. நாம இருட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தவள அந்த கார்த்தி வெளிச்சம் போட்டு காட்ட போறான். இசை வானத்துல தீபா இன்னொரு நிலவா ஒளி வீச போறான். என் வயிறு பத்திக்கிட்டு எரியுது. கச்சேரி கண்டிப்பா போய் பாப்போம். வந்துடுறேன்.
எனக்கு வேண்டாம், நானே வச்சுக்கிறேன். இனிமே நான் உன் கையால சாப்பிட மாட்டேன். சாகுற நேரத்துல கூட பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அத்தை, அம்மா இன்னைக்கு வரதா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. என்ன விஷயம்? தெரியல அத்தை. ஏன், நீ கேட்கலையா? மகளை பார்த்துட்டு போலான்னு வருவாங்க. என்னாச்சு ஐஸ்வர்யா? ஐஸ்வர்யா என்னாச்சு? ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா என்னாச்சு? டேய் மாசு, ஐஷு, ஆர் யூ ஓகே? வா ஐஷு வா. வாங்க டாக்டர், வாங்க. வாங்க டாக்டர், நின்னு பாருங்க. வாங்க டாக்டர். நல்லாதான் பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா, திடீர்னு சாப்பிட்டதெல்லாம் வாமிட் பண்ணிட்டா. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணணுமா டாக்டர்? இல்ல சார், அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. என்னாச்சு டாக்டர்? ஏன் மயக்கமாயிட்டா? கங்க்ராச்சுலேஷன்ஸ், சந்தோஷமான விஷயம். அவங்க கன்சீவா இருக்காங்க. ஏய், தேங்க்யூ டாக்டர். பா, கங்க்ராட்ஸ். இந்தாங்க. தயங்காம வாங்கிக்கங்க. வாங்கிக்கங்க டாக்டர். வாங்கிக்கங்க. சரி, நான் வரேங்க. சரி டாக்டர். பார்த்து கேர்ஃபுல்லா இருங்க. 2 வீக்ஸ் கழிச்சு செக்கப் கூட்டிட்டு வாங்க. சரிங்க Okay? டாக்டர். வரேன் சார். கங்க்ராட்ஸ் ஐஸ்வர்யா. ஃபேமிலியா ரெசார்ட் போயிருந்தப்போ அந்த ரெசார்ட்ட அருணுக்கு கிஃப்டா கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசை நிறைவேறாம போனாலும் நீ அருணுக்கு வேற ஒரு கிஃப்ட கொடுத்துட்ட. அந்த ரெசார்ட் ராசியான ரெசார்ட் தான் போல இருக்கு.
வாங்க சம்பந்தி வாங்க வாங்க ஆண்டி. வாங்க வாங்க வணக்கம் சம்பந்தி. வணக்கம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சம்பந்தி. ஐஸ்வர்யா, அம்மா என்ன ஐஸ்வர்யா, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. ஐஸ்வர்யா, நீ ஏன் டல்லா இருக்க? ம்? உடம்பு சரியில்லையா? உடம்புக்குலாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். சம்பந்திமா, ஐஸ்வர்யா உங்ககிட்ட மறைக்கிறா. நான் சொல்றேன். என்ன சம்பந்தியம்மா சொல்றீங்க? நீங்க பாட்டியாக போறீங்க. ஐஸ்வர்யா உண்டா இருக்கா? இப்பதான் நம்ம டாக்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு போறாங்க. ஆமாம்மா, நான் கும்பிட்ட சாமி என்ன கைவிடல. எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 5 வருஷம் கழிச்சு குழந்தை உண்டாயிருக்கு. நாளன்னைக்கு சபால தீபா பாட போறா. தீபாவை பாடகி ஆக்கி காட்டுறேன்னு கார்த்தி உங்ககிட்ட போட்ட சவாலுக்கு பிள்ளையார் சொல்லிதான் நாளன்னைக்கு நடக்க போற ப்ரோக்ராம். நாளானிக்கு தீபா பாடக்கூடாது. அவளை பாட விடாம தடுக்கறதுதான் கார்த்திக்கு நாம கொடுக்கற முதல் அடி. கார்த்தி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டான். ஊரெல்லாம் தீபா போட்டோ போஸ்டர் கூட ஒட்டிட்டான். அதனால என்ன? எத்தனையோ படங்கள் ரிலீஸ் டேட் கொடுத்துட்டு தியேட்டர் புக்கிங் முடிஞ்சு அப்புறம் படம் ரிலீஸ் ஆகாம போறது இல்லையா? கரெக்ட். அவ்வளவு ஏன், எவ்வளவோ கல்யாணம் மண்டபம் வரைக்கும் வந்து தாலி கட்டுற நேரத்துல நின்னு போயிடலையா? தன்னை யாரும் அடையாளம் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு ஒளிஞ்சு பயந்து எனக்காக இருட்டுல பாடிக்கிட்டு இருந்த தீபா நாளான்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் வெளிச்சத்துல நின்னு பாடினா அப்புறம் நான் வெளியில தலை காட்டவே முடியாது. எனக்கு அசிங்கமா போயிடும். ஆமா ஆமா, எல்லாம் என்னாலதான். என்ன சொல்றீங்க பாட்டி? நீங்க என்ன பண்ணீங்க? கீழே கடந்த 100 ரூபாய் நோட்டுக்காக நான் ஆசைப்பட்டதுனால இப்ப ரூபா இந்த அவமானப்பட்டு நிக்கிறா. ரூபா, பாட்டி என்ன சொல்றாங்க? அந்த கார்த்தியோட ஒரு பரட்டு தலையா இருப்பான்ல, அவன் பணத்தை கீழே போட்டு போட்டு என்ன கடத்திக்கிட்டு போய் என்ன கொன்னுடுவேன்னு மிரட்டி தானே இந்த பல்லவி தீபா தானே தெரிஞ்சுக்கிட்டான். நான் மட்டும் பணத்துக்கு ஆசைப்படாம இருந்திருந்தா என் ரூபாக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காதுல்ல. விடுங்க பாட்டி, நடந்ததையே நினைச்சிட்டு இருந்தா முன்னேறி போகவே முடியாது. இனிமே நடக்க போறத பத்தி நம்ம யோசிப்போம். ஆமா, அதுதான் சரி. ஏற்கனவே தீபா பாடின சாங் சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. இப்ப ஸ்டேஜுக்கு போயிட்டா அப்புறம் நிச்சயம் பெரிய பாடகி ஆயிருவா. ஆமா, கண்டிப்பா அந்த தீபா பெரிய சிங்கர் ஆயிடுவா. அப்புறம் அந்த கார்த்தி ஜெயிச்சிருவான். அந்த கார்த்தி ஜெயிக்கவே கூடாது. அதுக்கு அந்த தீபா பாடவே கூடாது. அதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும். எப்படியாவது அந்த தீபாவை பாட விடாம செய்யணும். எனக்கு ஒரு யோசனை. என்ன யோசனை பாட்டி? இல்ல, என்ன கடத்தி வச்சுக்கிட்டு தானே கார்த்தி பல்லவி யாருன்னு கண்டுபிடிச்சு பாட வைக்கிறான். அதே மாதிரி கார்த்தி யாராவது கடத்தி வச்சுக்கிட்டு தீபாவை பாடக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டினா அவ பாட மாட்டால. ஐயோ பாட்டி, நெருப்புல எரிஞ்சு சாகட்டோன்னு விட்டுருக்கணும். உன்னை காப்பாத்தினது தப்பா போச்சு. நான் சொல்ற மாதிரி செஞ்சா தீபா பாடுறத தடுத்துடலாம். என்ன சொல்லு?